அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ நாம் ஒவ்வொரு வீடியோவும் நாம் சாப்டராக போட்டுனுக்கிறோம். இப்போ நாம் பார்க்க போகிற சாப்டர் சாப்டர் 6 பார்க்க போகிறோம். அதில் மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள் பற்றியது. சாப்டர் 6 மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள் பற்றியது. பாருங்க, இது 100லேருந்து 146 வரைக்கும் வருங்க. மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள் 100லேருந்து 146 வரைக்கும் வரும். இது மாதிரி நீங்கள் ஒரு சாப்டர்னால் அப்போ எதுலேருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் வரும்? அப்போ மனித உடலை பாதிக்கும் குற்றங்களில் உயிரை பாதிக்கிறது, ஹர்ட் கேஸு, அசால்ட்டுன்னு அப்படியே வந்துக்கினே இருக்கும். நீங்கள் அது இப்போ உயிரை பாதிக்கிற குற்றங்கள்னால் 100லேருந்து 113 வரைக்கும். அது மாதிரி நீங்கள் அது மாதிரி ஞாபகம் வச்சிக்கினா தான் நீங்கள் கொஷின் பேப்பரில் கொஷினை பார்க்கல எந்த ஆப்ஷனை நாம் ஒமிட் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள், வாகை சூடவா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். நாங்கள் சொன்னல டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோன்னு, அதான் வாகை சூடவா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்காக ஸ்பெஷலாக எடுக்கிறோங்க. அட்மிஷன் நடந்துன்னு இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக எங்களுடைய குரூப்புக்கு வந்துடுவீங்க. இது கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கான 100% உறுதியை கொடுக்குன்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இங்கே பாருங்கள், டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற டேட் 20/12/2024 20ஆம் தேதியிலேருந்து நாங்கள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபீஸ் வெறும் 1500 மட்டும்தாங்க. உங்களுக்கு ஃபீஸ் வெறும் 1500 மட்டும்தான். ஆனால் நாங்கள் பண்ண போகிற செயல் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்டில் கூட பண்ண மாட்டாங்க, அவ்வளவு பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் நாங்கள் எக்ஸாம் வர்ற வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் நடந்துக்கினே இருக்கும், ரிவிஷன் பண்ணிக்கினே இருப்போம். உங்களுக்கு மேக்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி வாங்க இப்போ கொஷினுக்கு போவோம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், மரணம் விளைவிக்கும் குற்றம். அப்போ நான் சொன்னல, அப்போ மனித உயிரை பாதிக்கும் குற்றங்கள் 100லேருந்து 146. அதில் மரணம் விளைவிக்கும் குற்றம்ன்றது தான் 100. ஃபஸ்ட்டு செக்ஷனே அதான், மரணம் விளைவிக்கும் குற்றம். அடுத்தது கொலை குற்றம். கொலை குற்றம் செக்ஷன் 101. கொலை குற்றத்திற்கான தண்டனை செக்ஷன் 103. நல்லா பாருங்கள், கொலை குற்றம் 101, கொலை குற்றத்துக்கான தண்டனை 103. 102 கிடையாது. இதை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ 102 அது கிடையாதுன்னு அப்படி. அப்போ 102ன்றது என்னன்னா, நாம் யாருக்கு மரணம் ஏற்படுத்தணுன்ற போகிறோமோ, ஆனால் அவன் இல்லாமல் வேற ஒருத்தவனுக்கு மரணத்தை ஏற்படுத்துறது, அதான் 102. அடுத்தது பாருங்கள், கவனமின்மையினால் மரணம் விளைவித்தல் செக்ஷன் 106. கவனமின்மையினால் மரணம் விளைவித்தல் செக்ஷன் 106. அதுக்கு ஆப்ஷன் என்னது? அப்போ 3421, ஆப்ஷன் ஏ 3421. சரி, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், குடிபோதையில் இருக்கும் நபரை தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருத்தல். அதாவது தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருக்கிறத பற்றி கூறும் பிஎன்எஸ் பிரிவு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருக்கிறது என்னது? 107. பிஎன்எஸ் 107 தான் தற்கொலைக்கு உடந்தையாக இருக்கிறது. அதாவது குடிபோதையில் இருக்கும், அதாவது ஒரு குழந்தை அல்லது பைத்தியம் பிடிச்சவன் இது மாதிரி குடிபோதையில் இருக்கிறவனுக்கெல்லாம் நம்ம தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருக்கிறதுக்கு என்னது? 107. மூணாவது கொஸ்டின் பாருங்கள், மீதி ஆப்ஷனை பாருங்கள், 107. அப்போ 105 அப்படியே மீதி ஆப்ஷனை பாருங்கள். 105 என்ன சொல்லுது? 105 கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்திற்கு தண்டனை. கொலை குற்றமாகாத எது கொலை குற்றம், எது கொலை குற்றம் ஆகாது அப்படின்னு ஒரு இது இருக்குது. நாம் எந்த ஒரு உட்கருத்தோடு நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே கொலை குற்றம். உட்கருத்து இல்லாமல் எதிர்ச்சியாக பண்ணுறது கொலை குற்றம் ஆகாது. அவ்வளோதாங்க. இதுதான் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போ 105ன்றது கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்திற்கு தண்டனை. மேக்சிமம் இது அந்தந்த செய்கையை பொறுத்து 1000 வரைக்கும் 10 வருஷத்து வரைக்கும் தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது 104 பாருங்கள். 104 என்ன சொல்லுதுன்னா, 104 ரொம்ப முக்கியம். 104 பிஎன்எஸ் 104 என்ன சொல்லுது பாருங்கள், ஆயுள் சிறை கைதியால் செய்யப்பட்ட கொலை குற்றத்திற்கு தண்டனை. ஆயுள் சிறை கைதியால் செய்யப்பட்ட கொலை குற்றத்தில் ஆயுள் சிறை கைதியாக இருப்பான். அவன் போய் கொலை குற்றம் பண்ணானா அவனுக்கு என்ன தண்டனை? மேக்ஸிமம் டெத்து தான் வந்துடும். இது மாதிரியெல்லாம் ஆயுள் சிறை கைதி எல்லாமே வந்தாலும் டெத்து தான் வரும். அதாவது 102 பாருங்கள். 102 அதாவது நான் சொன்னல 102 ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நாம் ஒருத்தவனுக்கு மரணம் ஏற்படுத்தணும்னு போகிறோம், ஆனால் அவனை இல்லாமல் வேற ஒருத்தனை போய் டெத் பண்ணிடும். அதுதான் 102. ஓகே, இப்போ அப்போ எல்லாருக்கும் இப்போ இந்த 4 செக்ஷனும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 105னா என்ன? 105 அப்படியே இப்போ நான் சொல்கிற வீடியோவை ஒரு 4-5 வாட்டி திரும்ப கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதிவாயிடும். இப்போ 105 என்னது? கொலை குற்றத்திற்கான கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்திற்கு தண்டனை.
கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்திற்கு தண்டனை 105. அப்போ 107 வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருக்கிறது. 104 வந்து ஆயுள் சிறை கைதியால் கொலை குற்றத்திற்கு தண்டனை, ஆயுள் சிறை கைதியால் செய்யப்பட்ட கொலை குற்றத்திற்கு தண்டனை. 102 அதாவது யாருக்கு மரணம் ஏற்படுத்தணுமோ அவர் அல்லாத வேற ஒருத்தருக்கு மரணம் என்பது, அதான் 102. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்கள். மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்ய முயற்சி செய்வதை பற்றி கூறும் பிரிவு பிஎன்எஸ் இது. நல்லா பார்த்துங்க. மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்ய முயற்சி செய்வதை பற்றி கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது? 3வது கொஸ்டின். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா பிஎன்எஸ் 110. மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்ய முயற்சி செய்வதை பற்றி கூறும். அப்போ மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்ய முயற்சி பண்ணுறான், அதுக்கு பிஎன்எஸ் 110. அப்போ மீதி 3 செக்ஷனை பாருங்கள். 108 பாருங்கள். 108 தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருத்தல். தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருத்தல். நல்லா பாருங்கள். 108 வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருத்தல். அதே 107 பாருங்கள். குழந்தையோ அல்லது பைத்தியம் பிடித்தவர் அல்லது போதையில் இருப்பவர் அது மாதிரி வார்த்தைகள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் 107 போடணும். குழந்தையோ அல்லது பைத்தியம் பிடித்தவரின் தற்கொலைக்கு அதான் குடிச்சிட்டு இருக்கிறான், குடிபோதையில் இருக்கிறான், அப்போ அவனுடைய தற்கொலைக்கு உடந்தையாக இருக்கிறதுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் 107. 108 வந்து அப்படியே பொதுவாகவே தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருக்கிறது 108. அப்போ 109 பாருங்கள். 109 வந்து கொலை முயற்சி, attempt to murder. 109 வந்து கொலை முயற்சி. 109 வந்து கொலை முயற்சி. 111 பாருங்கள். 111 இப்போ புதுசாக சேர்த்துக்கிற ஒரு இது ஆர்கனைஸ்டு கிரைம், அதாவது கூட்டிணைவான குற்றம். 111 வந்து ஆர்கனைஸ்டு கிரைம், கூட்டிணைவான குற்றம். 109 என்னது? attempt to murder, கொலை முயற்சி. 110 தான் தற்கொலை மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்ய முயற்சி செய்வதை பற்றி கூறும் பிரிவு 110. 108 பாருங்கள். 108 வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருத்தல். ஓகே, அப்போ நல்லா பார்த்துங்க. திரும்ப ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணிட்டு பாருங்க. அப்போ 110 மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்ய முயற்சி. 110 அவ்வளோதான், முடிச்சிடணும். அப்போ 108 தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருக்குது. அப்போ தற்கொலை செய்து கொள்ள உடந்தையாக இருந்தால் நீயே 108 போய்டுன்னு நான் வச்சுக்கேன். அப்போ 109 கொலை முயற்சி. 109 அதாவது ஒரு முட்டைக்காக 9 கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க நான் போச்சுணும். ஆக்சுவலாக ஷார்ட்கட் இப்படி தாங்க வரணும். நீங்கள் எங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய ஷார்ட்கட் சொல்லுவேன். ஒரு முட்டைக்காக 9 கொலை முயற்சி பண்ணாங்க, அவ்வளோதான். ஒரு முட்டைன்னா 109 அவ்வளோதான். அது மாதிரி தான் படிக்கணும். அப்போ 111 பாருங்கள். கூட்டிணைவான குற்றம் 111. அப்போ 3 பேர் ஒன்றா இருந்தால் அது கூட்டிணைவு, அவ்வளோதான், கூட்டிணைவான குற்றம். ஓகே, அடுத்தது பாருங்கள். 4வது கொஸ்டின். ஒழுங்கமைப்பு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதன் மூலம் சொத்தை எதையும் பெற்றிருக்கிறாரோ அவருக்கு எவ்வளவு அபராதம் விதித்து தண்டிக்கப்பட வேண்டும்? பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நாங்கள்லாம் கொஷின் பேப்பரில் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கொஷினை எடுக்கிறோம். பாருங்கள், ஒழுங்கமைப்பு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதன் மூலம் சொத்தை எதையும் பெற்றிருக்கிறாரோ அவருக்கு எவ்வளவு அபராதம் விதித்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் இதில் கேள்வி. அப்போ எவ்வளவு தண்டிக்கப்பட, அப்போ சொத்தை வாங்குறாரு, அப்போ வாங்கினதுக்கு எவ்வளோ? ஆப்ஷன் சி 2 லட்சம். ஆப்ஷன் சி 2 லட்சம். அப்போ 10 லட்சம் அப்படின்றது, அதாவது இந்த ஒழுங்கமைப்பு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டலாம் அவருக்கு தண்டனை. ஒழுங்கமைப்பு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு எவனா ஒருத்தன் டெத் ஆகிட்டான், புரியுதுங்களா? எவனா டெத் ஆகிட்டான் அப்படின்னா அப்போ அவனுக்கு தண்டனையோடு சேர்த்து 10 லட்சம் அபராதமும் விதிப்பாங்க. 5 லட்சன்றது இப்போ இதில் மெம்பராக சேர்றது இல்லை இதுக்கு உடந்தையாக இருக்கிறது, இது எல்லாருக்குமே என்னது 5 லட்சம் தான். மெம்பராக சேர்றது. இப்போ ஒழுங்கமைப்பு குற்றத்தில் மெம்பராக சேர்றான், இல்லைன்னா உடந்தையாக இருக்கிறான்,
அப்போ உடந்தையாக இருக்கிறான். இது உங்களுக்கெல்லாம் என்ன வரும்னா 5 லட்சம் அபராதமாக வரும். இதே 2 லட்சன்றது அந்த சொத்தை வாங்கிறது, பெறுகிறாரோ அவருக்கு வந்து 2 லட்சம். 10 லட்சன்றது அந்த ஒழுங்கமைப்பு குற்றம், அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம், அதில் போய் எதனா ஒருத்தன் டெத் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து 10 லட்சம். 1 லட்சன்றது கணக்கு, அதாவது அசையும் அசையா சொத்தை வாங்கியிருந்தா, அதாவது அந்த ஆர்கனைஸ் கிரைமில் சேர்ந்த ஒருத்தவன் அசையும் அசையா சொத்து வாங்கியிருந்தா அவனுக்கு வந்து 1 லட்சம் ஃபைன் சொல்கிறாங்க. 5வது கொஸ்டின் பாருங்கள். தீவிரவாத செயலில் ஈடுபடும் அமைப்பில் உறுப்பினராக இருத்தல் பிஎன்எஸ் எந்த பிரிவின் கீழ் குற்றமாகும்? அப்போ டெரரிஸ்ட் ஆக்டை சொல்கிறாங்க. தீவிரவாத செயலில் அமைப்பில் உறுப்பினராக இருத்தல் பிஎன்எஸ் எந்த பிரிவின் கீழ் குற்றம்ன்றாங்க. அப்போ இதில் எந்த பிரிவின் கீழ் குற்றம்னா பிஎன்எஸ் 113 சப்செக்ஷன் 5 பி ஆன்சர். பிஎன்எஸ் 113 சப்செக்ஷன் 5 உறுப்பினராக இருக்கிறத பற்றி சொல்கிறது தான். டெரரிஸ்ட் ஆக்டில் மெம்பராக சேர்றது வந்து 113 சப்செக்ஷன் 5. அப்போ மீதி பாருங்கள் 113 சப்செக்ஷன் 3 இது என்ன சொல்லுதுன்னா சதி செய்ய முயற்சி பண்ணுறது, சதி செய்ய, அதாவது டெரரிஸ்ட் ஆக்டில் சதி செய்ய முயற்சி பண்ணுறது, சதி செய்கிறது இல்லை முயற்சி பண்ணுறது, அதை சொல்கிறது தான் 113 கிளாஸ் 3 சதி செய்கிறது முயற்சி பண்ணுறது. 114 பாருங்கள். 4 வந்து ஒன்றும் கிடையாதுங்க, கூடாரம், அதாவது சதி செய்யறதுக்கு வந்து நம்ம கூடாரம் அமைக்கிறது, இல்லை அது ஏற்பாடு பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது 113 கிளாஸ் 4 தான் கூடாரம் அமைக்கிறத பற்றி சொல்கிறது. இங்கே கொடுத்துருது வந்து 111 கிளாஸ் 4. அப்போ 111 கிளாஸ் 4ன்றது ஆர்கனைஸ்டு கிரைம். 111 கிளாஸ் 4ன்றது ஆர்கனைஸ்ட் கிரைம். அப்போ சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா ஆர்கனைஸ்ட் கிரைமில் மெம்பராக சேர்றது தப்புன்னது. ஆர்கனைஸ்ட் கிரைமில் மெம்பராக சேர்றது 111 கிளாஸ் 4 அது வந்து ஆர்கனைஸ்ட் கிரைமில் மெம்பராக சேர்றதை பற்றி சொல்கிறது தான் 111 கிளாஸ் 4. அப்போ டெரரிஸ்ட் ஆக்டில் மெம்பராக சேர்றது 113 சப்செக்ஷன் 5. ஆர்கனைஸ்டு கிரைமில் மெம்பராக சேர்றது 111 கிளாஸ் 4. அவ்வளோதான். இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக தான். அதுக்கடுத்து பாருங்கள் பிஎன்எஸ் 113 கிளாஸ் 6. கிளாஸ் 6 என்ன சொல்லுதுன்னா புகழளித்தல், அதாவது என்னது, டெரரிஸ்ட் ஆக்டுக்கு புகழளித்தல், டெரரிஸ்ட் தீவிரவாத செயலுக்கு புகழளிக்கிறது வந்து 113 சப்செக்ஷன் 6 அதான் புகழளித்தல். அப்போ இது வந்து எதுக்கு பொருந்தாதுன்னா கணவன் மனைவிக்கு பொருந்தாது. கணவன் மனைவிக்கு புகழளிக்கிறது பொருந்தாது, அவங்க இடம் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து அந்த உயிரை பாதிக்கும் குற்றங்கள் பற்றி டோட்டலாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.